சீதாக்கா அங்க வாங்க, சின்ன பிள்ளை வீட்டுக்கு போலான்னு இருந்து அவளே வந்துட்டு இருக்காங்க. ஆமா, இங்கதான் வரலாட்டு இருக்குது. அது என்ன உங்க மாமியா உடம்புக்கு முடியலன்னா விட்டுட்டு அவ பாட்டுக்கு இங்க வந்துட்டு இருக்கா? என்னக்கா ரெண்டு பேரும் இங்கே நின்று இருக்கிறீங்க? உங்க வீட்டுக்கு தான் வரக்கு இருந்தா, நீ எதுக்காக வந்தியோ அதை இப்படியே நின்னுட்டா. ஆமாடி சின்ன பிள்ளை, அதான் மத்தக்கு உடம்புக்கு முடியாம நேத்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தீங்களா? சரி அதான் சீதாக்கா பார்க்க வந்தாங்க. சரி நானும் அந்த அக்காவும் உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தோம். சரி சரி, அப்போ வாங்க போகலாம். நீயே எதுக்காக வந்தியா? சரி அதான் என்ன பண்றது, வரதா இல்ல வேண்டாமான்ட்டு இங்கே நின்னுட்டேன். இது எப்படி இருக்கு சின்ன பிள்ளை மத்தக்கு? நல்லாதாக்கா இருக்காங்க. அந்த கிளவி கண்டதெல்லாம் தின்னுதான் அப்படி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு. அதான் இப்போதான் தூங்குறதுக்கு போச்சு. சரி நீ என்ன பண்றது, நான் இப்படியே வந்தேன். ஓ, தூங்கி இருக்கறாங்களா? சரி அப்ப போனாலும் என்ன ஏதுன்னு விசாரிக்க முடியாது. சரி விடு, அப்புறமா பாத்துக்கலாம், தூங்கி எந்திரிக்கட்டும். நாங்க ஏதாவது பால் வாங்க போனோன்னு ஒரு இடத்து வந்துட்டு போறேன். சரிக்கா. உங்க அண்ணியும் நேத்தெல்லாம் ரொம்ப பதட்டமா உங்க அண்ணனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்களா சிம்பிளா? இல்லைக்கா, அவங்களே வர வேண்டாம்னு சொல்லிட்டா. எங்கள் அண்ணன் வேற ஊரில் இல்லை, அவர் வேற எங்கே வெளியூருக்கு போயிருக்கிறாரு. அப்புறம் எங்கள் அண்ணி கிருஷ்ணனை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டாம், அதெல்லாம் நானே பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவரும் அங்கே தான் இருக்கிறாரு, என் வீட்டுக்காரும் அங்கே தான் இருந்தார் ஹாஸ்பிட்டலில் தான். அதான் எல்லா தான் கூட இருந்தாலும் அவளுக்கு தெரியுமே இல்லை, அதனால வர வேண்டான்ட்டேன். சரின்ட்டு இப்போ காலையில் தான் வந்து பார்த்துட்டு போனாங்க. ஓ அப்படியா? சரி சரி. சாப்பிட்றதுக்கெல்லாம் என்ன கொடுத்த சின்ன பிள்ளை? ஏதாவது செஞ்சு கொடுத்தியா இல்லை கடையில் தான் மறுக்க வாங்கி கொடுத்தியா? இல்லைக்கா, மாவாட்டி வச்சிருந்தது, அதனால நான் இட்லி போட்டு ஒரு சட்னி எதுவும் செஞ்சு கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. ஓ பரவாயில்லையே, நீயே செஞ்சு கொடுத்தியாப்போ? என்ன சின்ன பிள்ளை, உனக்கு தான் தெரியாதுன்னு எப்படி செஞ்ச? என்ன இல்லை, ஃபோனில் இருக்கிற வீடியோவை பார்த்துதா. அது ஒன்று செய்யறதுக்குள்ள எவ்வளோ நேரம் ஆகுது. இப்படி தான் நீங்களாம் டெய்லி அப்படியே சமைக்கிறீங்களோ போங்க. என்னால் ஒன்று ரெண்டு செய்யறதுக்கு எப்போவா செய்யறதுக்கு அப்படியே அவ்வளோ நேரம் பிடிக்குது ஒரு சட்னி அடிக்கிறதுக்கு. அதுக்கு எதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது? அது என்ன 2 நிமிஷத்துல எல்லாம் செஞ்சிடலாம், அதுக்கு எதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுதுங்கிற? ஆமாம் 2 நிமிஷம் ஆகுது. நான் அது செய்யறதுக்கே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 நிமிஷமாமா 2 நிமிஷம். அட போக்கா. இதனடி சின்ன பிள்ளை கூத்தா இருக்குது. ஒரு இட்லியை வச்சு சட்னி செய்யறதுக்கு 2 மணி நேரமா? அப்புறம் எப்படி மத்தியானம் சோறு நைட் சோறு ஆக்குறது? ஐயோ, இதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா. ஒரு நேரம் செய்யறதுக்கே கஷ்டமா இருக்குது. எங்கள் அத்தா அப்பவே சொல்லிச்சு, நான் எப்படியோ கொஞ்சம் நேரம் கழிச்சு செஞ்சுக்கிறேன், நீ எல்லாம் செஞ்சு சரிப்பட்டு வராதுன்னு. சரி ஏதா பாவா முடியாம கிடக்குதே அப்படின்னு செஞ்சா, ஐயோ என்னால் முடியலப்பா சாமி. அப்புறம் இப்போ மத்தியானத்துக்கு என்ன பண்ணீங்க? அதுவா, அது கடையிலே வாங்கி கொடுத்துட்டா இருக்கா எங்கள் வீட்டுக்காரு. என்னது கடையில வாங்கி கொடுத்தியா? ஏண்டி உடம்புக்கு முடியாதவங்க கடையில போய் வாங்கி கொடுத்தா நாங்களாச்சும் யாராவது செஞ்சு கொடுத்துருப்போம்ல? அது எங்கள் அண்ணி அப்படி தான் சொன்னாங்க. எங்கள் அண்ணி வீட்டில் செஞ்சு கொண்டு வந்து அப்படியே கொடுத்துட்டு போனாங்க. எங்கள் அத்தைக்கு மத்தியானம் அதுவே சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் நானுமே எங்கள் வீட்டுக்கார மட்டும் கடையில் வாங்கினது சாப்பிட்டோம். கிளவி நீ எல்லாம் நீங்கள் செய்யவே வேண்டாம், பொழுதோட நானே பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதனால தேம்பாக தான் இருக்குது இப்போ, பரவாயில்ல. அதனால இனி பிரச்சனை இல்லை, எங்கள் அத்தையெல்லாம் பார்த்துக்குவாங்க. என்னடி சின்ன பிள்ளை நீ நேத்து அப்படி என்னமா அழுது துடிச்ச பொறண்ட அத்தை அத்தான்ட்டு? ஆமாம், எப்படியோ பார்த்து சரி பண்ணி விட்டா தானே நேரத்துக்கு காய்ச்சி போடுவாங்க. இல்லாட்டி நான் செஞ்சுட்டு இருக்க முடியுமா? அதுக்காகவாது எங்கள் அத்தையும் கூட வரணும் இல்லை, இருக்கணும்ல, அதுக்காக தான். நீங்களும் காரியத்துல பண்ணாதாண்டி இருக்கிறீங்க, உங்க தேவைக்கு தான் இருக்கணும் அப்போ. என்னமோ சீதாக்கா, எங்கள் அத்தை நல்லபடியாக இதாக இருந்தாதான் நான் ஜாலியாக இருக்க முடியும். அதுக்காகவாது அந்த கிளவி நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க இருந்தாங்கன்னா ஏதாவது சமையல் வேலை அவங்க பையனையும் பார்த்துக்குவாங்க, என் பையனையும் பார்த்துக்குவாங்க. நான் நிம்மதியாக டென்ஷன் இல்லாமல் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். அதுக்காகவாது எங்கள் அத்தை நல்லபடியாக இருக்கணும்ல. அதனால தான் எப்படியோ ஒன்று ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் ஏதோ சரி பண்ணி விட்டுட்டோம்னா அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நான் ஐயான்னு உட்காந்துக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். அதை சொல்லி நானும் அதாண்டி நினைப்பேன். எப்படியோ ஒன்று முக்கிட்டு முடக்கிட்டு இருந்தா கூட அவங்க வீட்டில் இருந்தால் நம்ம வீட்டை பார்த்துக்க வேண்டாம், நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம் பாரு. ஏண்டி அவதான் அப்படின்னா நீயுமா? ஆமாக்கா, சின்ன பிள்ளை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நெசந்தானே. என்னதான் திட்டுனாலும் பிடிச்சாலும் என்ன ஏதோ கோவம் வந்தால் 2 பேர் பேசுவாங்க. இந்த கதலை வாங்கி அந்த கதலை விட்டுட்டு நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அவங்க வேறு வீட்டில் இருந்தாங்கன்னா எங்கள் பிள்ளைங்களெல்லாம் பார்த்துக்குறாங்க. நான் புருஷனை வாக்கணும் அதை வாக்கணுன்ட்டாலும் கவலை கிடையாது. எதாக இருந்தாலும் அவங்களே பார்த்துக்குவாங்க, சாப்பாடு செஞ்சு வச்சிருவாங்க. நம்ம என்ன எடுபடி வேலை தானே. அதனால எனக்கும் அப்படிதான். எங்கள் அத்தை இங்கே இருந்தால் நல்லா தான் இருக்கும், இல்லாட்டி மக வீட்டுக்கு போயிடும். ஆனாலும் பாருங்க, எங்கே வேணாலும் 2 வழியை தூக்கிட்டு போயிடும். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்ப்பா. அதான் 2 பேரும் ஒரு முடிவோட தான் இருக்கிறீங்க. ஏண்டி பிள்ளைங்களா அவங்க அத்தவங்களோட விட்டுட்டு நீங்கள் நல்லா ஜாலியாக இருக்கணும். அஃப்கோர்ஸ் கரெக்டாக சொன்னக்கா. உங்களையெல்லாம் மாற்றவே முடியாதுடி. ஐயோ, நாங்களாம் மாறவே மாட்டோக்கா, இப்படியே தான் இருப்போம். அம்மாம்மா ப்ளீஸ்மா, எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போங்கம்மா. நான்லாம் உங்களுக்கு விறகெல்லாம் வெட்டி கொடுத்தலம்மா, எல்லா வேலையும் தானம்மா செய்கிறேன். இதே சும்மா சொன்னதையே சொல்லிட்டு இருக்காத, கம்முனு வா. என்னம்மா இல்லாட்டி காசு கொடுங்க, நானும் பசங்களாம் சேர்ந்து நாங்களும் தனியாக போயிட்டு வரோம். நீங்களும் கூட்டிகிட்டு போக மாட்டீங்க, நாங்கள் பசங்களாம் சேர்ந்து போகிறக்குமே விட மாட்டீங்க. இல்லாட்டி எனக்காக காசு கொடுங்க, நான் போயிட்டு வரேன். நீ தனியாக அனுப்புகிறாங்க தனியாக, அதெல்லாம் முடியாது. இன்னும் நீ சின்ன பையன், உனக்கெல்லாம் இங்கே அப்படியெல்லாம் போக தெரியாது, அதுவும் இல்லாமல் அப்படியெல்லாம் அனுப்பவும் முடியாது. அப்போ நான் என்னதான் பண்ணுறது? நீங்களும் அனுப்ப மாட்டீங்க, பணமும் கொடுக்க மாட்டீங்க, நான் போகிறேனாலும் நீங்களும் கூட்டிகிட்டு போக மாட்டீங்க. இப்போ நான் என்னதான் பண்ணுவேன்? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், விஷம் தோட்டத்துக்கு போய் வேலை பாரு போ. உங்கள் அப்பா அங்கே தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, இப்போ கூட மாட ஏதாவது வேலை பாரு. இதை தானே நான் வருஷம் பூரா பார்த்துட்டு இருக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட எங்கேயும் கூட்டிகிட்டு போகலன்னா என்னம்மா? ஒரு என்டர்டைன்மெண்ட்டே வேண்டாமா?
பேசாம நம்ம சின்ன பிள்ளை அக்கா கிட்ட சொல்லிட்டு இந்த சோனியா மாரியெல்லாம் உஸ்பேத்தி விடுவோம். அப்பதான் நம்ம எங்கேயாச்சும் போக முடியும். இல்லாட்டி அம்மா கிட்டயே கேட்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஓ சின்ன பிள்ளை அக்கா, என்னடா சொல்லு. என்னத்த சொல்றது? அம்மா எங்க டூருக்கெல்லாம் போற பிளான் இல்லையே இந்த வருஷம்? இவ்வளவு நாள் ஆச்சு எதுவுமே பேசாம இருக்கிறீங்க. நானும் எங்க அம்மாட்ட கெஞ்சிட்டே வரேன், எங்க அம்மாவும் எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாங்க. நீங்க ஏதாவது பிளான் பண்றீங்களா இல்ல நான் ஏதாவது பசங்களோட சேர்ந்துட்டு எங்கேயாச்சும் போறதா? நீங்க சொல்லுங்க. நானும் யோசிச்சேன்டா போன மாசமே இந்த வாட்டி எங்கேயாச்சும் போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம் யோசிச்சு வச்சேன். அது பாரு இந்த ஓட்டு போடுற வேலை அது இதெல்லாம் இருந்தது. இந்த நாட்டு பிரச்சனையே தீராம கிடந்ததா, அதெல்லாம் நம்ம டூர் போகிற பிரச்சனையே அப்படியே கடப்பில் போட்டாச்சு. அதுதான் எல்லாம் தீந்துருச்சுல. இப்ப என்ன இப்பதான் எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல? ஆமா சின்ன பிள்ளை, இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல. அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு அவர் இருப்பாரு, நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். பொறுப்பு எப்படியே கொடுத்துட்டோம், நாட்டை அவர் பார்த்துக்கட்டும். நம்ம வீட்டை பார்த்துட்டு நம்ம எப்படியே நம்ம ஜாலியாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் லீவ்ல. என்னடி நல்லா சொல்கிறேன், அப்போ என்ன பிளான் போடலாங்கிறியா? ஆமா, நாமளே தான் எத்தனை நாளைக்கு இந்த ஊருக்குள்ளேயே சுற்றி கிடக்கிறது. போகிற பக்கம் கூட அதிகமாக போகிறதில்ல. எனக்கு தான் ரொம்ப போர் அடிக்குது. எங்களை பற்றி பிரச்சனை இல்லைடா, நாங்கள் என்ன வேணாலும் பிளான் பண்ணுவோம். ஆனால் இந்த உங்கள் அம்மாவையும் இந்த சோனியோட அம்மாவையும் சமாளிக்கிறதாண்டா ரொம்ப பிரச்சனை. அவங்களுக்குள்ள இதே வரமாட்டாங்கடா, சீக்கிரமாகவே பதில் சொல்ல மாட்டாங்கடா. அதுக்கு என்னடா பண்ணுறது? ஓ அதுக்கு ஒரு ஐடியா இருக்குதுக்கா. ஐடியாவா? என்னடா ஐடியா? நான் வேணா இந்த சோனி மாயா சிம்ரன் பூமாரி எல்லாம் அப்படியே உசுப்பேத்தி விட்டு எங்கேயாச்சும் போகலான்னு அப்படியே பிளான் பண்ணுறேன். சிம்ரன் சரிம்பா, அவளுக்கு இப்போதான் லீவ் விட்டுக்கிறாங்க. எக்ஸாம் முடிச்சிருச்சு, இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் லீவ் சொல்லியிருக்கிறாங்க. அவள் லீவு இன்னும் ஒரு 20 நாளுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள எங்கேயாச்சும் போயிட்டு வந்துடலான்னு சொல்லி உசுப்பேத்தி விடுறேன். அவள் அவங்க அம்மாட்ட கேட்டான்னு வைங்க, இப்போ கிருஷ்ணனும் தெரியும் பாரு. அப்புறம் அந்த சிம்ரனோட அம்மா அதான் அவங்க அண்ணி, அவங்களும் ஓகே சொல்லிடுவாங்க. அவங்க ஓகே சொன்னாங்கன்னா வைங்க, அந்த பெரியம்மா வச்சு இவங்களை 2 பேரையும் பேசி சமாளிக்க முடியாது. டேய் மண்டையா, சூப்பர் ஐடியாடா, சூப்பர்டா சூப்பர்டா. எனக்குலா இவன் சொல்றது ரொம்ப சரியா இருக்குடி. காளி மக்கா பேசினா மட்டும்தான் இவங்க உடனே சரிம்பாங்க. அப்படிங்கிறியா? எங்க நீ அதுக்கு மேல அவங்களையே சமாளிக்க முடியாது. அது ஆடு மாடு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு அவங்க ஒரு பஞ்சாயத்துல எழுப்பாங்க. அதுக்குதான் வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறாங்களா, முதல் மாதிரி இல்லையில. அந்த அக்காவை இப்போ வருவாங்க, அதெல்லாம் போன வருஷம் கூட வந்தாங்கல்ல. நீ எப்படியும் உங்க அண்ணிக்கிட்ட பேசிடி முதல்ல. அதெல்லாம் சரிதான்டா, எங்க அண்ணிக்கிட்ட பேசணும்னு வையே, அவங்க எங்க போகலாம் ஏது போகலான்னு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. அதுக்கு கரெக்டாக சொல்லணும்ல. முதல்ல நம்ம ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாடா எங்க போறது என்னன்னு, அதுக்கப்புறமா அவங்க கிட்ட பேசலாம். சரிக்கா சரிக்கா. அப்போ நானும் 2 3 ஐடியாலாம் வச்சிருக்கிறேன். இந்த சோனி மாயா கிட்ட எல்லாம் கேட்கலாம். நீங்க சிம்ரனுக்கு ஃபோன் பண்ணி தானே இங்க வர சொல்றீங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வேணா உங்ககிட்ட எல்லாம் சொல்லலாம். சூப்பர்டா சூப்பர்டா. சரிக்கா, நான் இந்த விறகு கொண்டு போய் எங்க வீட்ல போட்டுட்டு நான் நேரம் சோனி வீட்டுக்கு வந்துடுறேன். நீங்களும் அங்க வாங்க. சரிடா. அப்பா சின்ன புள்ளாக்காவை எப்படியோ ஓகே பண்ண வச்சாச்சு. நீ இந்த பிள்ளைங்களை எல்லாம் சமாளிக்கணுமா? இதுகளை சீக்கிரம் சமாளிச்சிடலாம், இவங்கெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஆமாக்கா, வர வழியெல்லாம் ஒரே நச்சு பாருங்க. அவன் எங்கேயாவது கூட்டிட்டு போங்க, இல்லாட்டி காசு கொடுங்க, நான் பசங்களோட போவேன்ட்டு சும்மா குழம்பு தள்ளிட்டே வரான். ஆமா மலர், இந்த பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டு இது ஒரு தொல்லையா போச்சு. அங்க கூட்டிட்டு போ இங்க கூட்டிட்டு போன்ட்டு நம்மளை பிடிச்சி உசுரை வாங்குதுங்க. நம்ம எங்க தட்டு போற மாதிரியே இருக்குது. இந்த பிள்ளைங்களும் அப்படிதான் வீட்டுக்குள்ள. பெரியவளுக்கு இன்னைக்குதான் எக்ஸாம்ட்டு போயிருக்கிறா. அவதான் இன்னைக்கு கடைசி பரிச்சையாமா. சின்னவளுக்கு லீவ் விட்டாச்சுல்ல. நீ பெரியவளுக்கு வந்தது இவ்வளோ நாள் ஒன்றும் பேசல. அப்போ சின்னவதான் அப்பாவும் குழம்பிட்டே இருந்தா. பரிச்சைக்கு முதல் படிக்கடி ஒழுங்கா இருங்க, படிங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தேன். இனி அவ்வளவுலையும் இப்படி தான் ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, பூமாரி எதுவும் இது வரைக்கும் எதுவும் பேசல. நான் பையன் தான் சும்மா நச்சுட்டே இருந்தா. இனி வாரம் அவகிட்ட சொல்லி அவளையும் சேர்த்து கேட்க வைப்பேன். அது நீ செலவு வேற நிறைய இருக்குது இல்லக்கா. காலேஜ் வேற திறந்தது, ஃபீஸ் கட்டணும் 2 பேர்த்துக்கும். இல்லை டூர் வேற போயிட்டு வந்து எவ்வளோ செலவாகும். இந்த பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் தெரியுதா? அவங்க சொல்றதுலயே இருப்பாங்க. கூட்டிட்டு போகலன்னா அவளை முடிக்கிறது. அவங்களுக்கு எங்கதான் கஷ்டம் தெரியுது. நாம தான் நல்லா கஷ்டப்படுறோம். ஆமா அதை சொல்ல பின்ன இந்த பிள்ளைங்களுக்கு சொன்னதை செஞ்சு கொடுத்துருவோன்னு. எங்கேயாச்சும் கூட்டிட்டு போங்கன்னா உடனே கூட்டிட்டு போகணும், இல்லாட்டி கோவம் வந்துடும். ஆமாக்கா, போன வாட்டி கூட தெரியல. இந்த வாட்டி மாமியாரும் இங்கே இருக்கிறாங்க, மாமனாரும் இருக்கிறாங்க. மாமியார் வந்தாலும் ஒரு கூட இன்னும் செலவு அதிகமாக தான் ஆகும். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த பையனுக்கு என்னத்தை தான் பதில் சொல்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டே வந்தேன். அவனு சண்டை போட்டுட்டே வர்றான், கூட்டிகிட்டு போங்கன்னு. போய் அவங்க அப்பங்கிட்ட எது கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்மளே பிடிச்சி உசுறு எடுக்கிறாங்க. நான் போய் உங்கள் அப்பாட்ட சொன்னேன்னா அவர் என்னமோ நான் சுற்றுறதுக்கு அலமோதரேன், நான் ஆசைப்படுறேன் அவர் நம்மளும் சொல்கிறாரு. மலரே அங்கே வாரு. ஓஹோ, மருமகளை கூட்டிட்டு கிளம்பியா தேட்டருக்குதுக்கா? எல்லாம் சேர்ந்துட்டாங்க போல. அதான் ஆமாம், சரி சேர்ந்த நல்லது தானே. இப்போலாம் ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது போகுதாட்டு இருக்குது. என்னமோ பையெல்லாம் கொண்டு போகுதுவாரு. ஒரு நாள் கருப்பையக்கா ஏதோ அந்த பிள்ளைய அம்மா பார்க்குறக்கு போகிறாங்களே என்னமோ. ஆமாக்கா, இருக்கும். சரி வா, ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கோன்னு வா, வீட்டுக்கு தான் வா. இந்த அந்த பையன் வரக வச்சு நின்றுட்டு இருந்தா போயிட்டானாட்டு இருக்குது வீட்டுக்கு. அவன் போயிட்டானாட்டு இருக்குது.
சரி வா, பூமாரி அங்கே தான் இருக்கிறா. ஏன் உங்க மாமியார் வீட்டில் இருக்காங்களா? இல்லக்கா, அதான் அன்னைக்கு எங்கே வெளியே போச்சுல்ல, அவன் எங்கள் சொந்தக்காரங்களை பார்க்க போறான்ட்டு அது இன்னும் வரல. ஒரு 2 நாள் ஆச்சு, இன்னும் அங்கே தான் இருக்கிறாங்க. சரி வா அப்போ. எங்க சின்ன பிள்ளை நிலாவை நின்றுட்டு இருந்தாங்க, அவங்களே காணும். அதானே, ஒரு வேளை வீட்டுக்கு அங்கே தான் நம்ம வீட்டுக்கு போயிருப்பாங்களே என்னமோ. நம்ம அங்கே தான் வருவோன்ட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி வா. என்ன சின்ன பிள்ளை, நம்ம இங்கே நிற்கிற தெரியலையாட்டு இருக்குது. அவங்க 2 பேரும் எங்கே வீட்டுக்கு போகிறாங்களாட்டு இருக்குது. ஆமாம் ஆமாம், நம்ம அந்த பக்கம் நின்று அவங்களுக்கு தெரியலையே இருக்குது, நம்ம போயிட்டோம்னு நினச்சிருப்பாங்க. சரி வா, நாமளும் பின்னாடியே போகலாம். அம்மா, என்ன சின்ன பிள்ளை இந்த பையன் இப்படி சொல்லிட்டு போகிறான்? அம்மா, அப்படி எங்கடி போகிறது நம்ம இந்த வாட்டி? வா வா, யோசிக்கலாம். இந்த பிள்ளைங்ககிட்டையும் பேசிட்டு அப்புறம் எங்கே போகிறது என்னன்ட்டு யோசனை பண்ணலாம் ஃபஸ்ட்டு. என்ன பண்ணாலும் சீக்கிரமா முடிவு எடுக்கணும் சின்ன புள்ள. எங்க அத்தா அங்க புள்ளைய வச்சுட்டு அங்க இருக்கிறப்பவே நம்ம போயிட்டு வந்துட்டோம் வையே, நல்லா இருக்கும். இல்லாட்டி எங்க அத்தையும் வரேன்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு போனா நச்சு சின்ன புள்ள. அவங்க வரக்குள்ள பேசாம போயிட்டு வர மாதிரி இருக்கணும். சீக்கிரமா பிளான் பண்ணணும். சரி வா வா, இன்னைக்கு எப்படியோ பிளான் பண்ணிடலாம்.